இந்த வீடியோவில் நம்ம ஹெல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் எப்படி பேசலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹெல் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா நரகம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஹெல் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே வந்து நரகம் அப்படிங்கிற மீனிங்கில் வராது. நம்ம கோபத்தில் ஒரு விஷயத்தை ஒருத்தங்கிட்ட கன்வே பண்ணுறப்போ நம்ம ஹெல் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் டு யூ வாண்ட் அப்படி சொல்லுவோம். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு அர்த்தம். அதே கோபத்தில் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் த ஹெல் டு யூ வாண்ட், வாட் த ஹெல் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு வேர் ஆர் யூ கோயிங்னு சொல்லுவோம். நீ எங்கே தான் போகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு வேர் த ஹெல் ஆர் யூ கோயிங், வேர் த ஹெல் ஆர் யூ கோயிங்னு சொல்லணும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணுறன்னு அர்த்தம். அதே இது கோபத்தில் நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங், வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லணும். வாட் டிட் யூ ஈட் அப்படின்னா நீ என்ன சாப்பிட்டேன்னு அர்த்தம். அதே இது கோபத்தில் நீ என்ன தான் சாப்பிட்ட, என்னத்தை சாப்பிட்டு தொலைஞ்ச அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் த ஹெல் டிட் யூ ஈட்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நீங்களும் கோபத்தில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறப்போ இந்த ஹெல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுங்க. தேங்க்யூ.